வணக்கம். இப்போ நம்ம யூகேல இருக்கோங்க. யூகேல எடின்பரோன்ற ஊரில் இருக்கோம். எடின்பர்க்னு சொல்லுவாங்க. வாங்க, இங்கே என் ஃப்ரெண்டுடைய பையன் படிக்கிற ஸ்கூலு அங்கே வந்திருக்கிறோம். வாங்க இதை சுற்றி பார்க்கலாம். தம்பி வந்துட்டாரு. Hello. Someone there. வீடியோ யூடியூப். Oh, I thought it was. வாட்ஸ்அப் கால் நினச்சிட்டியா? சரி சரி. ரொம்ப அழகாக இருக்குதுங்க இந்த ஸ்கூலு. நல்லா பெரிய கேம்பஸ்ஸு பாருங்கள். அந்த காலத்து பெரிய கேசலில் வந்து ஸ்கூலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்களாம். கிராஸ்லாம் ட்ரிம் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்க, கூப்பிட்றாரு, நம்ம கிளம்பிடுவோம். அவங்களோட ஐடியா என்னன்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு காருன்ற மாதிரி கனெக்ட் பண்ணி தான் அந்த பிரிட்ஜ் கட்டினாங்களாம். ஓகே, பிள்ளைங்கள்லாம் வாங்க. இப்போ எல்லார் வீட்லேயும் 2 கார் 3 கார் நிற்கிது. அதனால இட்ஸ் நாட் சூட்டபிள் அப்படி போ அப் அண்ட் டவுன். ஏன்னா அது இதான மெயின் உனக்கு கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த ரிவரை. ஸோ அதனால இன்னொன்று கட்டிட்டாங்க. இப்போ சும்மா வச்சுருக்காங்க. என்ன பண்ணுறாங்களே தெரியல. காசு இருக்குன்னா இவனுக்கு பாட்டு கட்டிடுறானுங்க. நம்ம ஊராக இருந்ததுன்னா அவ்வளோதான். அது ஒன்ஸ் கட்டினது தான். அதை ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருப்பாங்களே தவிர வேறு எதுவும் செய்யவே மாட்டாங்க. ஆமாம், இது கால்ஃப் கோர்ஸ். இது ஆக்சுவலாக பின்பக்கம் ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு பின்பக்கம் கால்ஃப் கோர்ஸ். ஒரு பேலஸ் மாதிரி ஒரு வீடு இருக்கு உள்ளார. ஓ, இந்த பக்கமும் அப்படி தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா அங்கே கேசில்? ஆமாம், அது மவுண்டன் மேலே கேசில் இருக்குது. அதான் நம்ம எடின்பராவோட இதே. அங்கே தான் போகிறோம். ஆஃப்கோர்ஸு டுவர்ட்ஸ் தட் பிளேஸ் தான். இது வந்து இது கொடுத்துட்டாங்க. ஐ மீன் சுற்றுலாவுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் எல்லாமே அவங்களுக்கு தான் காசு போகுது. இப்போ அவங்களோட ப்ராப்பர்ட்டி தான் இது. அதை வந்து சுற்றுலாவுக்கு கொடுத்து அவங்களுக்கு காசு நம்ம கொடுத்துட்ருக்கோம். கேரி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கூட அந்த மால்குள்ளே இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அர்ஜுனுக்கு நாளைக்கு ஏதாவது வாங்கிட்டு சர்ச்சுக்கும் போயிட்டு நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போவீங்களா? நான் எப்பயும் இறங்குறதே அங்கே தான் இறங்க போகிறோம்ல.
சரி இதுலேயே போவோம் வா வா மேலே ஏற சொல்லுங்க. இது மேலே இருக்கு ஒரு ரோடு, இது கீழே. இதான் பிரின்சி ஸ்ட்ரீட், மெயின் ஸ்ட்ரீட். அதான் கிளாசிக் எடின்பர்கில் நாங்கள் பார்த்த வரைக்கும்ங்க எல்லாமே நல்லா ஒரு ஹெரிட்டேஜான பில்டிங்ஸ் தான் இருக்குதுங்க. சிட்டி ஃபுல்லாகவே ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் தான் இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசாக கட்டின மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பில்டிங்ஸ் எல்லாம். அப்படியே என்னென்னா அந்த அளவுக்கு நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க, நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதாவது இதுக்குன்ட்டு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குதான். அதாவது ஹிஸ்டாரிக் என்விரான்மெண்ட் ஸ்காட்லாண்ட், HES அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு நேஷ்னல் ஏஜென்சி. அது கிட்டத்தட்ட ஒரு 70 ப்ராப்பர்ட்டிஸை ப்ரிசர்வ் பண்ணுதான், இன்க்ளூடிங் எடின்பர்குடைய கேசலும் அதான் ப்ரிசர்வ் பண்ணுதாங்க. இது 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 கொஞ்சம் பார்த்துக்குறாங்க, இவங்க கொஞ்சம் பார்த்துக்குறாங்க. இதெல்லாம் வந்து சிட்டி ஆஃப் எடின்பர்க் கவுன்சில்னு தனியாக ஒன்று இருக்குது, அதாவது லோக்கல் அத்தாரிட்டிஸு. அவங்க வந்து அவங்க வந்து எல்லா விதமான மானுமெண்டல் பில்டிங்ஸ் எல்லாத்தையும் அவங்க கன்சர்வ் பண்ணுறாங்களாம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா எல்லா பில்டிங்ஸுமே வந்து இவங்களுடைய கண்ட்ரோலில் வந்துடுது. எல்லாத்தையும் ஈவன் ப்ரைவேட் பில்டிங்ஸு, பப்ளிக் பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவங்க கண்ட்ரோல் எடுத்து எல்லாத்தையுமே அழகாக கன்சர்வ் பண்ணிட்டு வராங்க, ப்ரிசர்வ் பண்ணிட்டு வராங்க. இதனால் வந்து நமக்கு இந்த சிட்டியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அது மாதிரி கேசில் வச்சு தான் பிரிச்சுட்டாங்க. ஸோ கேசில் தான் மவுண்டன் தெரியுதுல்ல, மவுண்டன் கீழே தான் கேசில், மேலே இருக்குல்ல, மேலே கேசில் தான். அந்த UK அண்ட் ஸ்காட்லாண்டை பொறுத்த வரைக்கும்ங்க இவங்களுக்கு வந்து நல்ல காசு இருக்குதுங்க. நல்லா செலவு பண்ணுறாங்க மெயின்டெனன்ஸ்க்கு. அதாவது கவர்மெண்ட் வந்து நிறையா ஃபண்ட்ஸ் ஒதுக்குது சிட்டியெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இது வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில், ஒரு சில யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அவங்க மெயின்டைன் பண்ணுறது இல்லை. உதாரணத்துக்கு நம்ம ஃப்ராங்க்ஃபர்ட் போயிருந்தோம், அங்கே இந்த அளவுக்கு க்ளீனாக இல்லை. ரொம்ப மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், மெயினான மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் முதற்கொண்டு ஃபுல்லாக அழுக்கு பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி மெயின்டைன் பண்ண முடியல அவங்களால. அதே மாதிரி ரோம்லேயும் வந்து மெயின்டெனன்ஸ் சரி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம போகும்போது பார்க்கலாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு அவ்வளோ க்ளீனாக இருக்குது. அதான் பேக் பேப்பர் ஒரு ஊதுறது. ஆமாம், பேக் பேப்பர் போட்டுவாங்க. அந்த இது போட்டுருக்காங்கல்ல பேக் மாதிரி, அது பறக்காத இருக்கிறதுக்கு, ஷர்ட் பறக்காத இருக்கு. எது அது? பாக்கெட் அவர் போட்டு ஃப்ரண்ட்ல வச்சிருக்காருல்ல, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். பேக் பேப்பர் இங்கே மட்டும்தானே, இந்த ஊதுறது இங்கே மட்டும்தான். ஆனால் இது வந்து எல்லா ஊர்லேயும் இருக்குது. நம்ம ட்ரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம்.
national channel. சீகால் தான் நம்ம ஊர் காக்கா. இதுவா வெள்ளையா இருக்கு. எவனே டேஞ்சரஸ். ஆ மண்டையில் வந்து ஒரே கொத்து கொத்து ஐயோ. கையில் வச்சுருந்தீங்கன்னா வந்து பிடிட்டு போயிடும். ஊர் காக்கா இது. பருந்து பருந்து மாதிரி இருக்கு. அப்படியே நடப்போம். வீடியோ தான் பிடிச்சிட்டு இருக்கேன். இதை செக் எடுத்துட்டு போகலாமா வீட்டுக்கு? ஜிச்சா அங்கே அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் செத்துரும். ம் ஆசைக்கே அளவு இல்லாத ஆக்கிடுவாங்க. இதெல்லாம் வச்சு வச்சு டிசைன் பண்ணி இதில் தான் கேஷில் இருக்கு. இதை பாருங்க எப்படி பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. நடந்து தான் போகணும். அது இன்னைக்கு லீவ் போடும்போது சரி வேற வழியா வந்து அப்புறமா பார்ப்போம். இதை விட்டுருவோம் இப்போதைக்கு. நீ பாட்டுக்கு லீவ் போடுற அப்படின்ட்டு. சரிங்க, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து தேதி பார்த்திங்கன்னா 25 மே 2025ங்க. இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட்டு டே எடின்பரோவில் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறோம். இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு வச்சுங்களேன். ரொம்ப சுத்த முடியல. அதனால் கிளம்பிட்டோம் நாங்கள். இன்னும் நம்ம நாளைக்கு எவ்ரிடே இங்கே ஒரு 5 நாள் இருக்கிறோம். அதனால் எவ்ரிடே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒரு இடமா பார்க்கலாம். நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்கள். முக்கியமான கண்டென்ட்ஸ் ஒண்டி தான் நான் அப்லோட் பண்ணுறேன். அதனால் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் எல்லா கண்டென்ட்டையும் நம்ம பார்த்துடலாங்க. என்னுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நான் வீடியோ போடும்போது. ஓகேங்க, we'll see in the next video and until then it's bye from Paul Anand.